நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலாக உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஜவ்வரிசி முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நல்ல கண்ணாடி பதம் வரட்டும், அது வரைக்கும் இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் லோட்டஸ் சீட், அதாவது தாமரை விதை 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது கப்பில் மெஷர் பண்ணோன்னா 1/2 கப் அளவு இருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பாயாசத்தில் இந்த லோட்டஸ் சீடை யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இந்த லோட்டஸ் சீடு நல்லா முறுமுறுன்னு வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இது முழுமையாக வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போல் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேர்த்துருந்த ஜவ்வரிசி முழுமையாக வந்துருச்சு. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நசுங்க வரும். நம்ம சாதம்லாம் வடிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவோம்ல, அதே போல் செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஜவ்வரிசி முழுமையாக வெந்துருச்சு. இப்போ இது கூட காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க லோட்டஸ் சீட் இருக்குல்ல, அதாவது தாமரை விதை, அதை 1-2 இது போல் கையில் நசுக்கி சேர்த்துக்கோங்க. சில தாமரை விதை நசுக்காமையும் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம பாயாசம் சாப்பிடும்போது லேசாக கடிப்படும், அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா கலந்துகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ இதில் வாசனைக்காக 2 ஏலக்காய் நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசம் லேசாக சூடு ஆறுனதுக்கப்புறமா, அதாவது வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா சேர்க்கணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. நம்ம வீட்லேயே பால் பவுடர் சுலபமாக பண்ணலாம். அந்த ரெசிபியும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பால் பவுடர் சேர்க்குறதுனால நல்ல திக்கான ஒரு பாயாசம் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வில் வச்சுருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன தடுக்கா பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு முந்திரி பருப்பு பொன்னிறம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. முந்திரி பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா பாயாசத்து கூட சேர்த்துருங்க. பாயாசத்தில் முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கலந்துட்டு நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான பாயாசம் சூப்பராக தயாரிச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.